ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நான் எங்கே போயிட்டு வந்தேன்னு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? டைம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் ஊர் உழவர் சந்தைக்கு தான் போயிட்டு வந்தேன். தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ 11 ரூபாய் தான். பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபாய். தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிலோ 28 ரூபாய். அப்புறமேட்டு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 26 ரூபாய் நினைக்கிறேன். அப்புறம் கோவக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ 65 ரூபாய், 62 ரூபாய். 1/2 kg வாங்கினேன். இது வந்து 31 ரூபாய். இது வந்து 1 கிலோ வாங்கினேன். பீட்ரூட்டு 1/2 கிலோ வாங்கினேன். கேரட்டு 1/2 கிலோ வாங்கினேன். பீன்ஸு 1/2 கிலோ வாங்கினேன். அப்புறமேட்டு இஞ்சி 1/4 கிலோ வாங்கினேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய், சரிங்களா? அவ்வளோதான் ஆச்சு. இதே நான் எங்கள் வீட்டுக்கிட்ட வாங்கியிருந்தேன்னா இது வந்து ஒரு 350 ரூபாய் கன்ஃபார்மாக இருந்திருக்கும். பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் சலுப்பட்டு நம்ம பக்கத்தில் வாங்குகிறோம். அது ரொம்ப ரேட் அதிகமாக. நான் பீக்கங்காய் எங்கள் வீட்டுக்கிட்ட 1/2 கிலோவே வந்து 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நான் கிலோவே 20 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அதேமாரி தக்காளி கிலோ வந்து 25 ரூபாய் போடுறாங்க. ஆனால் 16 ரூபான்னு தான் வாங்கிட்டு வந்தேன். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு 2 ரூபாய் டிஃப்ரெண்டில் இருக்குது. இங்கே 30 ரூபாய், அங்கே வந்து 28 ரூபாயோ 26 ரூபாயோ வாங்கினேன். சரியா நான் விலையை நோட் பண்ணல. அதேமாரி கோவக்காய் வந்து லோக்கலில் அதிகம் கோவக்காய் கிடைக்காது. உழவர் சந்தைக்கு போனால் மட்டும் தான் கோவக்காய் கிடைக்கும். இது வந்து எங்கள் ஊர் தருமபுரியில் விற்கிற விலைவாசி, சரிங்களா? நான் வந்து எங்கள் ஊர் தருமபுரி உழவர் சந்தைக்கு தான் போயிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எடுத்து வெளியே வச்சுருவேன். வெளியே கூடையில் இஞ்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். இதையும் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து உள்ளே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அப்டேட் அவ்வளோதான், சரிங்க? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான். சாப்பாடு வந்து ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். எனக்கு இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள், பார்க்கலாம்.